இப்போது நாம் ஹீப்ரு பாஷையில் ஒரு நாள் தொடங்குகிறது, ஒரு நாள் முடிகிறது, அந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர்களுக்கு நாள் தொடங்குறது ஈவினிங் தான். சாயங்காலம் 6 முதல் காலை 6 வரைக்கும் அவங்களுக்கு நாள் தொடங்குகிறது. அடுத்தது காலை 6 மணி முதல் சாயங்காலம் வரைக்கும் நாள் முடிகிறது. அதுதான் ஒரு நாள். நம்ம இப்போ காலையில் தொடங்கி நைட் அடுத்த 12 மணி வரைக்கும் முடிகிறது இல்லை. அப்போ அதில் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் அது பார்க்க இருக்கிறோம். மார்னிங், காலை என்றால் பொக்கர் என்ற அர்த்தம். அது நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பெய்த் வோ கோஃப் ரேஷ் பொக்கர் பொக்கர் என்ற அர்த்தம். அதுதான் காலை. அப்போ காலையில் வீடு அந்த முதல்ல எழுத்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக பார்க்கும்போது பெய்த்தில், அடுத்தது என்றால் மனுஷன், ஹியூமன். அடுத்தது கோஃப் அப்படி என்றால் அது ரேஷன். அடுத்தது ரேஷ் என்றால் அந்த வீட்டின் மூத்த மகன் இல்லை பொறுப்பானவன். அது என்ன அர்த்தம் என்றால், காலையில் ஒருத்தன் வேலைக்கு போகிறான், வீட்டை விட்டு வெளியே போகிறான். மனிதனாகிய அந்த ரேஷ் வீட்டின் தலைவன். கோஃப் என்றால் ஒரேசன், காரியத்தை தேடி ஒரு வேலையை தேடி அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் மார்னிங் பொக்கர். அப்போ மார்னிங் போய் விட்டு அவன் வேலை செய்கிறான். வேலை செய்து விட்டு சாயங்காலம் 6 மணியோட அந்த நாள் முடிஞ்சு விடுகிறது. அப்போ அடுத்த நாளைக்கு தொடக்கம், அதுதான் ஈவினிங். அதனுடைய பேர் நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஐரம் ஐரம் என்று அர்த்தம். ஐரம் ரம் அப்படின்னா அயன், லாஸ்ட்ல இருக்கிறது அயன், ரேஷ் பெய்த். அப்போ அந்த அயனால் நம்ம பார்க்குறோம். அந்த ரேஷ், அந்த வீட்டின் தலைவன் வீட்டுக்குள்ளே வருகிறான். வீட்டில் இருந்து வெளியே போகிறது காலையில். ஈவினிங்கிறது அவன் வீட்டுக்கு உள்ளே வருகிறது. அது உள்ளே வரும்போது அவனுக்கு அந்த நாள் தொடங்குகிறது. அந்த நாள் தொடங்கும்போது அவனுடைய வீட்டில் அவன் பிள்ளைகளோடு மனைவியோடு வந்து சந்தோஷமாய் அந்த நாளை ஜபத்தோடு, அவர்களுடைய யூதர்கள் ரொம்ப விசேஷமாக அதை எடுத்துக்கொள்வார்கள். ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா ஜெபிப்பாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் காலையில் கிடையாது, நைட். ஏன்னா அவங்களுக்கு தொடக்கம் ஈவினிங் தான். அப்போ அதை கொண்டாடிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு கடைசியில் என் ஆத்மாவை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபித்து தான் தூங்க போவாங்க. இது அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாய் நடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருப்பாரு. சாயங்காலத்துக்கு சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன்னோட கோபம் தனியாக கிடாது அப்படின்ட்டு இருப்பாரு. அவன் நீ ஒருத்தன் வேலை விட்டுட்டு வரும்போது, வேலை முடிச்சுட்டு வரும்போது அங்கே உள்ள கோபத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வரவே கூடாது. அது ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது ஒரு மனுஷன் அவனோட நாள் தொடங்கும் போது மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கணும். அதை தான் அவர் விரும்புகிறாரு. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான் முக்கியம். அதை நம்ம பிரசங்கிலே கூட பார்க்கலாம், ஒரு நீதிமொழிகளில் கூட பார்க்கலாம். ஒருவன் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பதை விட வேற ஒன்றும் இல்லை என்று நான் காண்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த இந்த உலகத்துல அனுபவிக்க கொடுத்தது மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் பெரிய விஷயம், பெரிய முக்கியமான காரியம். அதற்காக தடையா இருக்கிற எந்த காரியத்தை அங்கே கொண்டு வரக்கூடாது. வெளியே உள்ள வேலையில் உள்ள, வெளியே உள்ள டென்ஷன், வெளியே உள்ள கோபம் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. காரணம், அவன் வந்து மனைவி பிள்ளைகளோடு ஒன்றாக இருப்பதை
காண ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் எழுதி வச்சாரு, காலையிலோடு என்னுடைய கிருபை புதிதா இருக்கிறது. மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய கிருபையை புதிதாக கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஃபேமிலி ஒன்றாய் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்குள் கணவன் நேசிக்க வேண்டும், மனைவி கீழ்ப்பட வேண்டும், பிள்ளைகள் கீழ்ப்பட வேண்டும் என்பதை காலையில தானே தொடங்கி செய்வாங்க. அதுக்கு ஆண்டவர் செய்ய அவங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், துணையா இருக்கிறார். அதை செய்யாம நம்ம வெளியே உள்ள காரியங்களை கொண்டு புகுத்துறது, நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்காமல் பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடாமல் ஆண்டவரை மகிமை செலுத்தாமல் இருக்கிறதெல்லாம் அது ஆசீர்வாதமே இல்லை. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் இதுதான், வெளியே உள்ள காரியங்களை கொண்டு வருகிறது. அதற்கு ஆதாரம் தான் இந்த எழுத்துக்கள், அந்த ஹீப்ரு கேரக்டரை நம்ம வாசிக்கும் போது அவ்வளோ ஆழமாய் நமக்கு அது புரிகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.